ப்ளம் கேக் ரெசிபி. ரீசெண்டா ப்ளம் கேக்கான ஃப்ரூட் மிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா? அத ரெடி பண்ணி 2 வீக்ஸ் மேல ஆச்சு. அதனால இன்னைக்கு ப்ளம் கேக் பண்ணலான்ட்டு ஒரு பவுல்ல 2 முட்டையோட வெள்ளக்கரு சேர்த்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர்ல நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் தனியா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல ட்ரை இன்கிரீடியன்ஸ் கூடவே இந்த ஃப்ரூட் மிக்ஸும் சேர்த்து இந்த மாதிரி கையால கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல்ல இந்த மாதிரி வெட் இன்கிரீடியன்ஸ் கூடவே சுகர் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இப்போ இது எல்லாமே ட்ரை இன்கிரீடியன்ஸ் கூட வெட் இன்கிரீடியன்ஸும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையோட வெள்ளைக்கருவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க ஒரு ஸ்பேச்சுலா வச்சு. இந்த அளவுக்கு மாவு ரெடி ஆனதும் இதை ஒரு பேக்கிங் ட்ரேல மாத்திடலாம். நம்மளுக்கு 160 டிகிரி செல்சியஸ்ல ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அவன்ல வச்சு கரெக்டா 35 to 40 மினிட்ஸ் நீங்க ஒரு டூத் பிக் வச்சு லைட்டா குத்தி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல எதுவுமே ஒட்டாம வந்துச்சுனாலே கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்துட்டு உடனே எப்பவுமே கட் பண்ணாதீங்க. கேக்குக்கு வந்து கண்டிப்பா நல்லா கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி பாருங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் அரோமேட்டிக்கா ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.